தாத்தாவுக்கு சாப்பாடு கொடுக்க வர்றோம். தாத்தா என்ன பண்ணிட்டு இருக்காரு? சாப்பிட்டீங்களா? இந்தாங்க சாப்பிடுங்க, தண்ணி இந்தாங்க. அப்புறம் காலைல என்ன சாப்பிட்டீங்க? அப்படியா? சோற்று நல்லா இருந்துச்சா? தாங்குதா சோற்று? சரி 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 சரி. நீங்கள் இந்தாங்க, இது வந்துட்டு உங்களுக்கு லிங்கு வேட்டி. ஆமாம், கையிலையும் சரட்டும். ஆமாம், குளிச்சுட்டு கட்டிக்கங்க. ஆமாம், கையிலையும் சட்டையும் சரிங்களா? குளிச்சுட்டு கட்டிக்கங்க. புது சட்டை புது கையிலையும் இந்தாங்க அந்த பேக்கில் போட்டு வச்சுக்கோங்க. சரியா? அப்புறம் அந்த புதிய ஏற்பாடு புக்கு படிக்கிறதுக்கு படிச்சிங்களா? கண்ணாடி சின்ன எழுத்து தெரியுதுன்னு சொன்னீங்கள, அதனால நான் உங்களுக்கு புது கண்ணாடி ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கிறேன். புரியுதா? இதை போட்டிங்கன்னா பெரிய எழுத்தாக தெரியும். பாருங்கள், ஓப்பன் பண்ணுங்கள். இந்த கண்ணாடி வந்துட்டு இந்த கண்ணாடி போட்டிங்கன்னா பெரிய எழுத்தாக தெரியும். இப்படி தான் இருக்கணும். புரியுங்க? சரிங்க, ஒரு நிமிஷம். நல்லா இருக்கா? பாருங்க, சின்ன எழுத்து பெரிய எழுத்தாக தெரியும். நீங்கள் அந்த புக்கு படிக்கிறதுக்கு உங்களுக்கு சௌரியமாக இருக்கும். புதிய ஏற்பாடு புக்கு படிக்கிறாரு தாத்தா. புக்குக்கு ஆகும். புக்கு படிங்க. புதிய ஏற்பாடு புக்கு படிங்க. இந்த கண்ணாடி வந்துட்டு மதுரையில் இருக்கிற உசிலம்பட்டி, மதுரை உசிலம்பட்டியில் பவுல் டிவி கருணாகரன் அண்ணன் அப்படின்னு ஒருத்தர் எங்கள் அண்ணன் உங்களுக்கு இதை கொடுக்க சொல்லி கொடுத்து விட்டார். சரிங்களா? அதனால் இதை உங்களுக்கு கொடுக்க சொல்லி கொடுத்து விட்டார். கொடுங்க. அந்த பைபிள் வந்துட்டு நல்லா படிங்க. புதிய ஏற்பாடு புக்கை படிங்க. அப்புறம் வேறு என்ன விசேஷம்? இந்த தாத்தாவுக்கு இந்த மாதிரி புக்கு படிக்கிறதுக்கு, புதிய ஏற்பாடு அந்த புக்கை வந்துட்டு படிக்கிறதுக்கு ரொம்ப ஆவலாக இருந்தார். அதை ஏன்னா சின்ன எழுத்தாக இருக்கிறதுனால படிக்க முடியலை. அப்படி இருக்கும்போது அண்ணன் அந்த மாதிரி உதவி செஞ்சது, பவுல் டிவி அண்ணா கருணாகரன் உதவி செஞ்சது அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. எங்கே கண்ணாடி போட்டு பார்த்தீங்களா? போட்டிங்களா? நல்லா இருந்துச்சா? சரி, அப்போ உட்காந்துருக்க நேரம் எடுத்து படிச்சிருவீங்க. படிங்க. பரலோக ராஜ்யம் உங்களை அம்மையான சிறுமைப்பட்டவர்கள் மேலே சிந்திய உலகம் பாக்கியவான்னு சொன்ன வசனத்துப்படி பரலோக ராஜ்யம் உங்களுக்கு தான் ஆயத்தமாக இருக்குது. சரி சரி, என்ன பாருங்கள், படிங்க. சரிங்களா? செலவுக்கு வச்சுக்கங்க. சரிங்களா? செலவுக்கு வச்சுக்கங்க. நாளைக்கு போகும்போது வரும்போது நான் வந்து உங்களை வந்து பார்க்குறேன். ஓகே. கண்ணாடி போடுங்க. கண்ணாடி ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணாடி எடுத்து போடுங்க, பார்ப்போம் எப்படி இருக்குன்னு.